ஒரு கிரகம் நீச்சமாச்சுன்னா அந்த கிரகம் சம்பந்தமான விஷயங்களில் வந்து நமக்கு நிறைய ஸ்க்ராச்சஸ், அதாவது நிறைய வந்து நமக்கு வருத்தங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதில் வந்து பொருளாதாரத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. மன ரீதியான நிறைய பாதிப்புகளையும் நம்ம ஏதோ ஒரு டவுன்ஃபாலில் போன மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதுதானே வழியே. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து நீச்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்து பொருளாதாரத்துலேயோ நம்ம அப்படியே கீழே போயிடுவோங்கிற விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுக்காதுங்க. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா நீச்சம்ங்கிறது என்ன மாதிரி விஷயம் சொல்கிறேன். ஸோ நீச்சம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போது உச்சம்னும் போது தங்கத்தட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்றது வந்து உச்சம். ஓகே, சாப்பாடு அதே சாப்பாடு தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆட்சிங்கிற போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெள்ளி தட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்றது வந்து ஆட்சி. சாதாரணமாக இருக்கிறது நார்மல் கேந்திரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் தட்டில் சாப்பிட்ற மாதிரி. இதே நீச்சம்னும் போது நீங்கள் அலுமினிய தட்டில் சாப்பிடுவீங்க. தட்டு வேறு, ஓகேங்களா, அவங்க சாப்பிட்ற தட்டு வேறு. ஆனால் பொருள் அதே சாதம் தான், சாதம் அதே சாதம் தான். பட் அந்த சாதத்துடைய அந்த தட்டு வந்து நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த டிஃப்ரென்ஸை வழியாக. மற்றபடி வந்து நீச்ச கிரகங்கள் என்ன மாதிரி விஷயம், உதாரணமாக சொல்லப்போனால் ஒருவருக்கு வந்து மகர லக்னமாக இருந்து அவருக்கு வந்து விருச்சிக ராசியாக இருந்து சந்திரன் நீச்சமாகும் போது 7ஆம் பாவாதிபதி அப்படின்னும். ஸோ 7ஆம் பாவாதிபதியான சந்திரன் நீச்சமாகும் போது மனைவி ரீதியான விஷயங்களும் நிறைய அவமானங்களையும் நிறைய மன பாதிப்புகளையும் உருவாக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அந்த நீச்சம்ங்கிறது இந்த மாதிரி தான் விஷயம் பண்ணும். ஸோ அது எப்போ பண்ணும் அப்படின்னும் போது அதிகமான அந்த வலியை எப்போ கொடுக்கணும், அதோடைய தசா புத்தி அந்தர காலங்களில் மட்டும்தான் அதிகமான ஒரு வலியையும் அதிகமான வேதனைகளையும் கொடுக்கும். ஸோ யாரெல்லாம் மகர லக்னம் இந்த மாதிரி ஒரு விருச்சிக ராசியில் இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த 7ஆம் பாவாதிபதி கண்டிப்பாக வந்து மாட்டிக்கும். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதாரணம் சொல்லப்போனால் ஒரு 10ஆம் பாவம்னு வச்சுப்போமே. 10ஆம் பாவத்தில் வந்து இதே மகர லக்னத்துக்கு வந்து 10ஆம் பாவத்தில் சூரியன் நீச்சமாயிட்டார்னு வச்சுப்போம். சூரியனுங்கிறது வந்து காரகாதிபதியாகவும் தந்தை சார்ந்த உறவுகளால் நிறைய அவமானங்களை அவங்க சந்திப்பாங்க. அதே மாதிரி வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் நிறைய அவமானங்களும் நிறைய சங்கடங்களும் ஏற்படும். அந்த மாதிரி விஷயங்கள் வம்சா வழியில் வந்து கர்மம் செய்கின்ற ஒரு சில புண்ணியங்கள் இல்லாமல் போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாதிப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களுக்கு 10ஆம் இடம்னா அந்த ஒரு அவமானங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும்.